ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா, போட பாத்தேளா? பாத்தேளா? நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ, கூட்டிட்டு போகோ, கூட்டிட்டு போகோ. மசாலா தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா, இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 அம்புட்டி அக்கௌண்ட்ல வச்சுங்க, அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா, போர்ட படிச்சுட்டாலே உள்ள போனேன். பார்த்தேன். கடன் நட்பை முறிக்கும், அதானே? ஆமா, நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போனேன். ஜெகதீஷ் கண்ணா, நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன், இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ் 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து, கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாடே. தள்ளி நிலுப்பா, போப்பா. ஜெகதீஷ் அண்ணா, பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்ட்ல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டால நீ. போட இல்லனே நீதானே. அண்ணா ஏன்னா விரிசல் விழ போகுது? அமௌண்ட கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா? ஏன்? விடிய எப்போ நீ கடை வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ, அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புறம் நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு? வாங்கியா போலாம். அப்பா ராஜா, இப்பவாவது இங்க வர்றியாப்பா? கூப்பிட்டீங்களா முதலாளி? கூப்பாடே போட்டேன்ப்பா. டோர்மேட்ட மிதிக்கிற மாதிரி இத்தனை பேர் மிதிச்சுட்டு போறாளே. ஆக்சன் கிங் நீ, ரியாக்ஷனே கொடுக்காம நிக்கிறியப்பா. ஒண்ணும் பேச வேண்டாம்னு நீங்க தான் உத்தரவு போட்டீங்களா முதலாளி? நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா? ரொம்ப புகழாதீங்க முதலாளி. இருக்கட்டும். டாக்டர்கிட்டயாவது கூட்டு போறியாப்பா? கூட்டு போறேன். வாணியம்பாடியில அக்பர் ஒரு டாக்டர் இருக்கிறாராமே. டவுசர் இல்ல முதலாளி, கவுசர். ஏதோ ஒரு சர். ஏதாவது பேசுங்களேன். ஏதோ பேசணும் வான்னு நீங்க தான் என்ன வர சொன்னீங்க. நீங்க தானே பேசணும். ஐயோ சரி, இங்க பாரு. இந்த சூரியகாந்தி பூ எப்பவுமே சூரியன் இருக்கிற பக்கம் தான் திரும்பும். அதே மாதிரிதான் நானும் எப்பவுமே உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையை சொல்லு, என் மனசு உனக்கு புரியுதா? புரியுது. அதனாலதான் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு ஊர்ல எல்லாருக்கும் என்ன தெரியும், ஆனா எனக்கு மட்டும்தான் நான் யாரும் தெரியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க பிறந்த, எப்படி வளர்ந்த, என்ன பெத்தவங்க யாரு, கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. தான் யாருன்னு தெரியாத ஒருத்தனை நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு நல்ல மனுஷன், எனக்கு அது போதும். நான் எதுக்கு வந்தேன்னு கேக்கலையே. எதுக்கு? நேத்து நைட்டு நமக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நேத்து நம்ம தெருவில் இருக்க எல்லா பொண்ணுங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருந்தது நான். நீங்களா? முழுசா கேள. கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதிர் வீட்டு பாட்டி வந்து கோலத்தை பார்த்து என்னடா இப்படி இருக்குன்னு சிரிக்குது, கிண்டல் பண்ணுது. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. சரி உன்ன கூப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்த்து மகா மகா அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனா நீ மெதுவா வர, அண்ணன் நட நடந்துட்டு வர. ஏன் தெரியுமா? நீ 8 மாசம் கர்ப்பமா இருக்க. இந்த கிருஷ்ணன் மாதிரி ஒரு குழந்தை உள்ள இருக்கு. வாங்கோ வாங்கோ
ராம்போ சைஸ்ல இருக்கேளே, ஜம்போ மீல்ஸே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். போகோ போகோ. எஃபெக்ட் காலையில தான் தெரியும், புடுங்க போறது. ராஜா வந்துட்டு முதலாளி. கஸ்டமரையும் கொஞ்சம் கவனிடா. என்ன துரை, எப்படி இருக்க? துரையா? யாரு? இத போடுறா, நீதான் துரை. இல்லங்க, என் பேர் ராஜா. நீ யாரு, உன் வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்லங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என் பேர் ராஜா. வேணும்னா என்னுடைய முதலாளி கேட்டு பாருங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீ எங்களை பார்த்ததே இல்லையா? இல்லைங்க, பார்த்தது இல்ல. மறந்துட்டியா இல்ல மறந்தவன் நடிக்கிற துரை? பாருங்க, மறுபடி சொல்றேன், என் பேர் ராஜா. இப்போவாவது ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓ, வாங்கோண்ணா, இன்ஸ்பெக்டர்ண்ணா வாங்கோ. என்ன திடீர்னு நம்ம மெஸ் பக்கம்? சும்மா காஃபி சாப்பிடலான்னு வந்தாங்க. நீங்க சும்மாதான் வருவேன், என்னைக்கு கொடுத்திருக்கேன். என்ன ஐயரே, குழந்தையெல்லாம் உங்க மிஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க, சட்டப்படி குற்றமாச்சே. ஐயோ, அவனுக்கு கல்யாணமாகி 4 குழந்தைகள் இருக்கு. பிரச்சனை பண்ணாதே, பஜ்ஜி சாப்பிட்டுட்டே உள்ள போங்க. அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. அதுக்கும் ஆள் வச்சிருக்கேடா. போங்க போங்க. எவ்வளோச்சு? எவ்வளவு பிரியப்படுறீங்களோ அவ்வளவு கொடுங்க. இந்த அடிக்கடி வராதேள். போலாம், மாட்டு வேண்டாம். என்ன, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தெரியல, அவங்க எல்லாம் என்ன துரை துரைன்னு கூப்பிட்டாங்க. அது அவங்க ஏதோ உளறாங்க. நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸ், ஓகே? ராஜா வந்துட்டு முதலாளி. இல்லைங்கய்யா, அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒத்தாள் அவனை பார்த்த இடத்துல வெட்டி போடுறதுக்கு துப்பு இல்ல. அங்க என்ன புடுங்கிக்கிட்டா இருந்தீங்க? ஐயா, சுச்சுவேஷன் சரியில்லையா, நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நாங்க அவனை போட்டு தள்ளிடுறோம். சரிங்கய்யா, ஓகே. சொல்லு, நான் யாரு? என்ன ஏன் நீங்க எல்லாம் துரையன் கூப்பிட்டீங்க? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நிஜமாவே நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? சொல்லுங்க, நான் யாரு? என்ன ராஜா, நீங்க எங்க இங்க? இல்ல, சும்மா அப்படியே. இவங்கெல்லாம் ஏதோ உங்களை டிஸ்டர்ப் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நான் விசாரிக்கிறேன். போங்க ராஜா. டேய் சார், யாரா நீங்க? நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார். இங்க என்னடா வேலை? இங்க மாசாணி அம்மன் கோயில் திருவிழாக்கு வந்தோம். நாளைக்கு கிளம்பிடுவோம் சார். ராஜாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், அவ்வளவுதான். என்னங்கடா? ஆமாங்க சார். தபார், இந்த ஊர் அமைதியான ஊரு. இங்க இருக்கிறவங்க மரியாதையானவங்க. ரெண்டையும் கெடுத்துறாத. நாளைக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. என்ன வண்டியடியா? ராஜா, மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? என்ன பார்க்க வந்தவங்க ரவுடிங்க மாதிரி தெரியுது. என்கிட்ட நல்லா பழகுனவங்க மாதிரி பேசுறாங்க. அப்ப நான் ஒரு ரவுடியா? சாச்சா, நிச்சயம் அப்படிலாம் இருக்காது. இங்க பாரு, நாம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் ராஜா. எங்கேயாவது போயிடலாம்.
அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சரி, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். சாயந்தரம் வந்து பார்க்கறேன். நீ போ. இந்த கட்சியோட தலைமை பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். மக்கள் சேவை கட்சியின் இந்த கொள்கை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். எங்கள் தலைவரின் தவ புதல்வியாம் சந்தியா அவர்கள் இப்பொழுது கூட்டத்தை ஏற்றி குத்துவிளக்கை தொடங்கி வைப்பார்கள். நமது கட்சியின் கொள்கைகளை விளக்கி கூற வருகிறார் தொண்டர் திலகம் துரை. எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களின் கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்த்து இங்கே கூடியிருக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த கட்சியின் ஆணிவேராம் எனது அருமை தொண்டர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சின்னா எல்லாத்தையும் எதிர்க்கிற கட்சி இல்ல. இந்த கூட்டம் ஆளுங்கட்சியை விமர்சிக்கவும் இல்ல. எல்லா நாட்டிலையும் மக்கள் நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற தலைவர் வச்சுதா அவங்க தலையெழுத்தே மாறுது. கேவலம் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் வாங்க கூட 10 கடையேறி 15 கேள்வி கேட்டுதான் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் இல்ல, உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் நீங்க மெனக்கெடுறது இல்ல? தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், எவரையும் சுரண்டாமல், எவராலையும் சுரண்டப்படாமல், எவருக்கும் அடிமையாக இல்லாமல் நல்வாழ்வு வாழுங்கிறதே எங்களுடைய லட்சியம். இந்தியாவிலேயே ஒருமையில்லாத மாநிலமா தமிழகத்தை உருவாக்கணுங்கிறதா நம்ம கட்சியுடைய கொள்கை. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஐயா உருவாக்குன திட்டம் தான் வீட்டுக்கு ஒரு வேலை திட்டம். நாங்க ஆட்சிக்கு வந்தா
ஒவ்வொரு விவசாயின் குழந்தையுடைய படிப்புக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும். தீவிரவாதத்தை அடியோடு ஒழிப்போம். எங்க ஐயாவின் நல்வழியில் ஒன்றுபட்ட சமுதாயம் அமைக்க பாடுபடுவோம். அவர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் அதுவே தமிழகத்திற்கு பொற்காலம். வாழ்க தலைவர், வளர்க தமிழ்.